வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. ஒன்றிய பாஜக அரசு உங்களுக்கு தெரியும் 2 நாட்களுக்கு முன்பு திரு 28 பைசா மோடி அவருக்கு நான் பேரை வச்சுட்டேன். அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில இருந்து ₹1 நம்ம வரி கட்டணும்னா ஒன்றிய அரசுக்கு நம்ம ₹1 கொடுத்தோம்னா நமக்கு அவர் திருப்பி தரது வெறும் 28 பைசா தான். இந்த கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய வரி எவ்வளவு தெரியுமா? கட்டிருக்கக்கூடிய வரி 6 லட்சம் கோடி. ஆனா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு நம்ம திருப்பி தராங்க தந்திருக்காங்க? வெறும் 1.5 லட்சம் கோடி. நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு திருப்பி தரது வெறும் 28 பைசா. ஆனா குஜராத் அவங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் பாத்தீங்கன்னா ₹1 திருப்பி ₹3 வரைக்கும் தராங்க. நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான் ஒன்றிய அரசு இப்படி தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது. இப்ப முன்னாடிலாம் மழை பெஞ்சா இந்த பக்கம் வர மாட்டார், புயல் அடிச்சா கூட இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டார். தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவார். 2014 வந்தாரு. மதுரையில எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்ட போறேன்னு அடிக்கல் அடிக்க போனார். ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு. அந்த செங்கலையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ திருப்பி நேத்து மதுரைக்கு போய் அதே எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு அப்படின்றாங்க. இது வரைக்கும் 1 பைசா ஒதுக்கல இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி. ஆனா மற்ற மாநிலங்கள்ல சென்ற மாதம் 6 மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியை திறந்திருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாடு மொத்தமா வஞ்சிட்டு இருக்கிறார். நேற்று 2 நாளா இங்க தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்கிறாரு. வாயை திறந்தா சொல்றதெல்லாம் வெறும் வடை சொல்லியிருக்கிறார். திமுக அழிக்க போறேன். 60-70 வருஷமா இதை சொன்னவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க. தவிர திமுகவை திரு மோடி அவர்களே, நீங்க இல்ல உங்க தாத்தாவா இருந்தாலும் முடியாது. திமுக அழிக்கிறது இல்லை, நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது. அதே போல எனக்கு சொல்லியிருக்காரு, இங்க வந்து ஒரு 2 நாள் 3 நாள் பிரச்சாரம் பண்ணா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாரு. நான் ஒரு சவால் விடுறேன். அடுத்து 40 நாள் இங்கே தங்குங்க, தமிழ்நாட்டிலே தங்குங்க. உங்களால் ஒரு தொகுதியில கூட தமிழ்நாட்டை உங்களால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. நீங்க ராமர் கோயில் கட்டுங்க, மசூதி இடிச்சுட்டு கட்டுனீங்கல்ல, ராமர் கோயில் கட்டுங்க, எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க. ஆனா தேர்தல் வந்ததுன்னா வாக்குச்சாவடிக்கு போய் அங்க உதயசூரியன் சின்னத்துல தான் வாக்களிப்பாங்க. நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,16,00,000 மகளிருக்கு மாசம் 1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தலைவர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம தலைவருடைய திட்டங்கள். இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறோம்னா நம்ம வந்தோம் கூட்டோம் அப்படின்னு இல்லாம அவருடைய மிகப்பெரிய பிறந்தநாள் பரிசா என்ன இருக்கும்? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற்றது கொடுக்கிறது தான், அவருடைய கைகளில் கொடுக்கிறது தான். நீங்க யார் நினைக்கிறீங்களோ, மாணவ சமுதாயம் நீங்க யார் நினைக்கிறீங்களோ, கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் நீங்க யார் நினைக்கிறீங்களோ, வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் மனசுல யார் நினைக்கிறீங்களோ, நம்ம தலைவர் யார நினைக்கிறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமரா உட்காரணும். அதுதான் நம்ம தலைவருக்கு கொடுக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டுல நம்முடைய தலைவருக்கு பிறந்தநாள் பரிசா நம்ம கொடுக்கணும்னா அதற்காக நம்ம அத்தனை பேர் உழைக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.